எல்லாத்துக்குமே பிக் பாஸ்ல வின் பண்ண ரித்விகாவை நல்லாவே தெரியும். பிக் பாஸ் மூலமா அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் வந்துட்டே தான் இருக்கு. பிக் பாஸ்ல தமிழ் பொண்ணு அப்படிங்கறதுனாலயே அவங்களுக்கு அவ்வளவு ஆதரவு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம அவங்களோட இயல்பான பேச்சும் எல்லாத்துக்கிட்டையும் நடந்துக்கிற நேர்மையான குணமும் தான் அவங்களுக்கு இந்த வெற்றியை தேடி கொடுத்தது. ரித்விகாவுக்கான ரசிகர்களும் ரொம்பவே அதிகமாயிட்டாங்க. ரித்விகா ஆர்மி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை தொடங்கி ரித்விகாவுக்கு ஆதரவா பல விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப கூட கஜா புயலால பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு ரித்விகாவோட ஆர்மியை சேர்ந்த நிறைய பேரு நோட் புக்ஸ் எல்லாம் கொடுத்து உதவி இருக்காங்க. இந்த விஷயங்களை எல்லாம் ரித்விகாவே அவங்களோட ட்விட்டர் அக்கவுண்ட்ல ஷேர் பண்ணிருந்தாங்க. அதே சமயத்துல இப்போ ரித்விகா போட்டிருக்கிற ஒரு ட்வீட் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ரித்விகா எந்த சாதி என்று தேடுபவர்களுக்கு நான் குறிப்பிட்ட ஒரு சாதியை சேர்ந்தவள் என்பதால் தான் பிக் பாஸில் வின்னரானேன் என்று விமர்சிப்பவர்களுக்கு நான் அந்த சாதியும் இல்லை இந்த சாதியும் இல்லை, நான் எந்த சாதி என்று உங்கள் சாதி சாக்கடையில் தேடி கண்டுபிடிச்சுக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க. இந்த ட்வீட்டோட காரணம் என்ன அப்படின்னு யாருக்கும் தெரியல. ஆனா ரித்விகா கிட்ட சாதி சம்பந்தமா யாரோ எதையோ பேசி அவங்கள டென்ஷன் பண்ணிருக்காங்க. அதனாலதான் ரித்விகா இப்படி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க. கேஸ்ட பார்த்தா பிக் பாஸ் டைட்டில் எல்லாம் கொடுப்பாங்க, எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்கன்னு தான் தெரியல. ஆனா ரித்விகா நீங்க கவலைப்படாதீங்க, கேஸ்ட பார்த்தெல்லாம் யாரும் உங்களுக்கு இந்த டைட்டில கொடுக்கல, மக்கள் எல்லாரும் விரும்பிதான் உங்களுக்கு இந்த டைட்டில கொடுத்தோம். உங்களோட கேரக்டரும் உங்களோட நேர்மையான குணமும் தான் எங்களுக்கு உங்களை பிடிக்கிறதுக்கு காரணம், அதுக்காக தான் உங்களுக்கு அந்த டைட்டிலும் கிடைச்சது அப்படின்னு நிறைய பேரு ரித்விகாவுக்கு ஆதரவா ட்வீட் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற ஒரு ஷோ மூலமா நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ரித்விகாவுக்காக ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, she is one awesome actor I would love to work with, way to go dear, lots of love and warmest wishes அப்படின்னு சொல்லி ரித்விகா போட்ட ட்வீட்டுக்கு கீழே ரீட்வீட் பண்ணிருக்காங்க. அண்ட் இப்போ நீங்க ரித்விகாக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு சினி உலகமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி நோட்டிபிகேஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.